கிலோ பிரியாணிக்கு எவ்வளோ என்ன போடுவேன்? 20 கிலோ பிரியாணி துளசி மார்க்கு துளசி மார்க்கு துளசி மார்க்கு பிரியாணி நைஸாக இருக்கும். துளசி அப்புறம் சொல்லு, இப்போ தோட துளசி லாஸ்ட் தான் போடுவாங்க. அது பிரியாணி தான். இது வந்து இந்த தோடு கோவு சாப்பாடு இது பிரியாணிக்கு துளசி மார்க்கு 20 கிலோ துளசி மார்க்கு அரிசி. ஆமாம், பச்சரிசி பிரியாணி லாஸ்ட்டாக போடுவாங்க அப்படின்னு துளசி இது பண்ணிட்டு துளசி போட சொல்றாரு, துளசி மாலை அரிசி போட சொல்றாரு. துளசி மார்க்கு தான் குப்பா துளசி மார்க்கு 20 கிலோ 20 கிலோ ஒரு 20 கிலோக்கு 20 கிலோக்கு 20 கிலோ அரிசி. 20 கிலோக்கு 25 கிலோ அரிசி கறி. 20 கிலோ 25 கிலோ 25 கிலோ கறி சிக்கன். 6 கிலோ வெங்காயம். ஆமா 6 கிலோ வெங்காயம். 3 கிலோ தக்காளி. 100 கிலோ தக்காளி. 3 கிலோ தக்காளி. 3 கிலோ இஞ்சி பூண்டு 1.5 கிலோ. பூண்டு 1.5 கிலோ. பட்டை கிராமெல்லாம் போட மாட்டேன். ஒரு வந்து 20 கிலோ பட்டனா கலர் வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பாஞ்சி 1.5 கிலோ எண்ணெய். யார வீடியோ இல்ல அது எனக்கு சொல்லலாமா? ஒரு மார்க்கெட் சொல்லலாமா? எனக்கு சொல்ல நான் மாட்டேன். ஹிந்தி பேசுறேன். ஹிந்தி பத்தி பேசுறேன். எவ்வளோ பட்டை கிராம்பு துளசி எல்லாம் வாங்கணும். அது படி மிளகு சீரகம் வாங்கி இருக்கணும். எல்லாருக்கும் மிளகு மிளகு சீரகம் இதெல்லாம் வாங்கி வறுக்கணும். வறுத்து வறுக்கணும். அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்கும். சாமந்தியா இருக்கும். இதை அஞ்சு படிச்சுக்கிறேன் வேறு குடிக்க நீ கல்யாணம் வாங்க அப்படி சமைக்க மீன் அப்படி போடலாம். அப்புறம் ஆயுள் போடுறாங்களா? சரி, தூள் ஆகும்போது பெருங்காயம் போடுறாங்க இல்லையா? ஆமா. அப்போ கறியில் போட மாட்டாங்க. தெரியல, தூள் அரைக்கும் போது பெருங்காயம் குழம்புல போட மாட்டாங்களா? அதே மாதிரியே சில வீட்டில் இது சுக்கு போட மாட்டாங்க. சில வீட்டில் சுக்கு போடுவாங்க. இதெல்லாம் பிரியாணிக்கு போடுவாங்களா? தூள் 50. சாப்பிட்டீங்களா? இல்லை சாப்பிட்றாரு. மீன் சாப்பிட்டோம். மீன் சாப்பிடுங்கண்ணா. சுக்கு மிளகு திப்பிலி போடணுமா?